Hey guys, நான் உங்களுக்கே இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அண்ட் வீடியோ பண்ணி ரொம்ப மந்த்ஸ் ஆச்சு. லாஸ்ட்டா Pixel 6 Pro யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ பண்ணுறோம். அதுலேருந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் 7 Proக்கு அப்கிரேட் ஆயிட்டேன். Pixel 7 Pro தான் ஒரு 3 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சாலிடா இந்த மொபைல் ரிலீஸ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. இது 2022 அக்டோபர் ரிலீஸ் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 சீரிஸே வரப்போகுது. ஆக்சுவலா 2 இயர்ஸ் ஓல்டு ஜெனரேஷன் 9 Pro இருக்கு, 8 Pro இருக்குது. இது 7 Pro. ஸோ ஒரு 3 வருஷம் பழைய ஃபோனு 2025ல எப்படி இருக்கு? அதான் பார்க்க போறோம். ஸோ இப்ப இருக்க மிட் ரேஞ்ச் வாங்குறதுக்கு இத கன்சிடர் பண்ணலாமா? Pixel 7 Pro சொன்ன மாரி ஒரு 3 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணதுல கண்டிப்பா இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் அண்டர் 30K. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, Flipkartல 45Kக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இந்த மொபைல் அஃபிஷியலா வாங்க முடியாது. இப்போ வாங்குற மாரினா செகண்ட்ஸ் மார்க்கெட்ல அண்டர் 30Kக்கு கிடைக்குது. உங்களுக்கு 25-30 போகுது 128 ஜிபி. ஸோ இந்த ரேட்டுக்கு மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, அத விட பெட்டராவே இருக்கு. என்னதான் ஒரு 3 இயர்ஸ் ஓல்டு மொபைல்னாலும் ஏன்னா இது ஃபிளாக்ஷிப் பிரீமியம் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஓல்டா இருந்தாலுமே ஃபிளாக்ஷிப் இஸ் ஃபிளாக்ஷிப் சொன்ன மாரி மிட் ரேஞ்ச் இஸ் மிட் ரேஞ்ச். ஸோ அதுக்கேத்த மாரி எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது. இப்ப இருக்க மிட் ரேஞ்ச விட மோஸ்ட் ஆஃப் தி மிட் ரேஞ்ச விட பெட்டராவே இருக்கும். இந்த மாரி பில்டு குவாலிட்டி அண்ட் கேமராலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பெட்டராவே இருக்கு. ஏன்னா பிக்சல் சொல்லவே வேணாம். எவ்வளோ வருஷம் பழைய மொபைலா இருந்தாலுமே ஆப்டிமைசேஷன் சூப்பரா இருக்கும். நல்லா ப்ராசஸிங் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு நேச்சுரல் அவுட்புட் கிடைக்கும். சொன்ன மாரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கேத்த மாரி கேமரா வந்து ஒன் ஆஃப் தி மெயின் பாயிண்ட் நீங்க வாங்குறதுக்கு. கேமரா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் முக்கியம்னா, கண்டிப்பா நீங்க 7 Pro வாங்கிட்டு போயிடலாம். ஒரு அண்டர் ஒரு 28,000 அந்த மாரிலாம் கிடைச்சதுன்னா. ஸோ டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் டிஸ்ப்ளே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு 128 எல்டிபியு 2K பேனல் தான். ஸோ ஃபிளாக்ஷிப்க்கு ஏத்த மாரி டிஸ்ப்ளேவோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வைப்ரன்ட்டா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போதுமான பிரைட்னஸ் இருக்கு. இப்ப இருக்க மிட் ரேஞ்ச் என்னதான் ஒரு 2000, 3000 ஒரு மார்க்கெட்டிங் சொன்னாலுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு சன்லைட்ல நல்லா விசிபிளா இருந்தாலே போதும். அதுக்கேத்த மாரி சன்லைட்ல விசிபிளாவே இருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இன்டோர்ஸ், அவுட்டோர்ஸ்ல எதுவுமே கிடையாது. பிரைட்னஸும் ஓகே தான். ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பிரைட்னஸ் நிட்ஸ் தான் இதில கிடைக்குது. பிரைட்னஸ் ப்ராப்ளம் இல்ல. டிஸ்ப்ளே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபேக்டர். நீங்க அண்டர் 30,000க்குள்ள மொபைல் வாங்கினா ஏன்னா இது கர்வ்டு பிக்சல் சீரிஸ்லயே பார்த்தீங்கன்னா 6 Pro அண்ட் 7 Pro அந்த என்டையர் பிக்சல் சீரிஸ்லயே 6 Pro அண்ட் 7 Proல மட்டும் தான் நீங்க கர்வ்டு பார்த்துருக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க கர்வ்டே யூஸ் பண்ணல. ஸோ இது லாஸ்ட் கர்வ்டு மொபைல் ஃப்ரம் பிக்சல்னு சொல்லலாம். ஸோ அதனால நல்ல பிரீமியமா இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா சைட்ல உங்களுக்கு அந்த கர்வ்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. பட் பிரீமியமா இருக்கு. அண்ட் ஸோ அது மாரி கேமராக்காக நீங்க கண்டிப்பா வாங்கலாம். டிஸ்ப்ளேக்காக வாங்கலாம். கண்டிப்பா 2025ல கூட இந்த மொபைல் என்னதான் பழைய மொபைலா இருந்தாலும் மெயினா பேட்டரி வந்து ரொம்பவே ஆவரேஜ்ங்க. ஒரு 4 ஹார்ஸ் சாலிடா கண்டிப்பா 4 ஹார்ஸ் கிடைச்சிரும். நான் இப்ப Android 16ல யூஸ் பண்றேன். 15ல வந்து கொஞ்சம் ரொம்ப புவரா இருந்த மாரி இருந்தது. 16ல ரொம்பவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்குது. ஏன்னா சாலிடா பார்த்தீங்கன்னா, 4 ஹார்ஸ் தான் அதிகபட்சம் இருக்கும் 15ல. 16ல வந்து 4 ஹார்ஸ் மினிமம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப பேட்டரி வந்து மாடரேஜ் அளவுக்கு இருக்கு. ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் 4 ஹார்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ மாடரேட் யூசருக்கு இது பெரிய விஷயம் கிடையாது. நார்மலா தான் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் நான்லாம் ஹெவி யூசர். எனக்கெல்லாம் நான் ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 தடவ கூட சார்ஜ் போடுற மாரி வருது. அதுமாரி உங்களுக்கு பேட்டரி முக்கியம் தான். இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அது நீங்க பார்த்துக்கிற மாரி இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்பயே சொல்லிடுறேன். பெர்ஃபார்மன்ஸ் பெருசா ஒண்ணும் கிடையாது. இப்ப இருக்க லேட்டஸ்ட் பிக்சல் 9 சீரிஸே பெர்ஃபார்மன்ஸ் பெருசா கிடையாது. பிக்சல பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் கிடையாது. 10 சீரிஸ்ல தான் இப்ப சாம்சங்லேருந்து இப்ப TSMC போறனால அது ஏதாவது மேபி ஒரு சேஞ்ச் கொடுக்குதான்னு பார்ப்போம். நான் ரொம்ப ஒரு ஹோப் இருக்கு. இப்ப 10 சீரிஸ்ல எதா மாறுமான்ட்டு. சரி ஓகே பார்ப்போம். இது G2 ஒரு 2 வருஷம் பழைய ஜென்னு. இப்ப G4 9 சீரிஸ்ல இருக்கு. அதுவே பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற மாரி ஒண்ணும் கிடையாது. இதுல ஓகே உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்ல பட்டரி ஸ்மூத்தா இருக்கும். ஒரு லேக் ஃபீல் பண்ண முடியாது. அவ்ளோ கிளீனா இருக்கும். சிம்பிள் பட் எலகன்ட் அந்த மாரி தான் அந்த கான்செப்ட் தான் பிக்சல் எப்பயுமே. ஸோ அதெல்லாம் பக்காவா இருக்கும். ஆக்சுவலா நம்ம 6 Pro சொன்ன மாரி 6 Pro 7 Proக்கு அவங்க ஓன் ப்ராசஸர் இருக்குது. 3 இயர்ஸ் இருந்தது. 8லேருந்து தான் அவங்க 8 இயர்ஸ் குடுத்துருந்தாங்க. 6 Proக்கு 7 Proக்கு 3 தான் இருந்தது. பட் அவங்க ஓன் ப்ராசஸர்னால 5ஆ மாத்திட்டாங்க. ஆக்சுவலி இப்ப இதுக்கு Android 18 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. இப்ப 16ல இருக்கு. 17, 18 இன்னும் 2 மேஜர் அப்டேட் இருக்கு. உங்களுக்கு அப்டேட் லாஞ்சிவிட்டி இருக்கும். இது பெட்டர் தான் 7 Pro இப்ப வாங்குறதும். இப்ப வர மிட் ரேஞ்சுக்கு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் குடுப்பாங்க. இது அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்க மிட் ரேஞ்ச விட இது வாங்குறதுல இது ஒரு அட்வான்டேஜ் ஆர் ஈக்குவல்ன்னு சொல்லலாம்.
அதே மாரி ஒரு உங்களுக்கு அப்டேட் ஷெட்யூல் தான் இப்போ இதுலயும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அப்டேட்ட பொறுத்தவரைக்கும். பிக்சல் உங்களுக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பிக்சலுக்கு தான் வரும். வர்றதுக்கு முன்னாடி நீங்க பீட்டா யூஸ் பண்ணலாம். அதுவும் பிரச்சனை இல்ல. ஸோ அத பொறுத்தவரைக்கும் அது எப்பயுமே பிக்சல்ல டாப் நாட்ச் இருக்கும். அண்ட் இதெல்லாம் தான் இப்ப 25க்கு எனக்கு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நல்ல ஒரு பிரீமியம் கேமராவும் பெட்டரா இருக்கு. அண்ட் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே தரமா இருக்கு. சொன்ன மாரி உங்களுக்கு இந்த கேமரா இந்த வைசரா இருக்கட்டும், இந்த மெட்டல்ல குடுத்தது, இந்த பின்னாடி இந்த பாடி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது நான் வாங்குனது பார்த்தா ஹேசல்னு ஒரு கிரீன் ஷேடு இருக்க கலர் தான். எனக்கு இதுதான் ஒரு ஸ்பெஷல் கலரா இருக்கு 7 ப்ரோ சீரிஸ்லயே. ஸோ அதனால நான் இந்த கலர் வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. மத்தபடி உங்களுக்கு 25ல இந்த மொபைல் வாங்கலாம்னா கண்டிப்பா வாங்கலாம். பட் அது உங்க யூசேஜ பொறுத்து. நான் சொன்ன மாரி பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா அதுதான் உங்க உங்க ஃபுல் யூசேஜுமே அத சுத்தி தான் இருக்குன்னா, இந்த மொபைல் கண்டிப்பா செட் ஆவாது. மாடரேட்டுக்கு பேட்டரி ரொம்ப மட்டும் இல்ல. ஆவரேஜா தாக்கு புடிச்சிரும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப மினிமலா யூஸ் பண்ணி 8 ஹார்ஸ் கூட வரும். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. மல்டிமீடியாக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் இது. ஏன்னா டிஸ்ப்ளே அண்ட் ஸ்பீக்கரும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கரு இன்னுமே ஒரு நல்ல அவுட்புட் குடுக்குது. இந்த 2025 ஏன்னா ஃபிளாக்ஷிப்ன்றனால. ஸோ அதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அந்த லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டுல உங்களுக்கு ரன் ஆவறனால இன்னும் ஸ்மூத்தாவும் இருக்கும். நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. யூஐ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நான் பிக்சல் யூஐ பத்தி எதுவும் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கே தெரியும். பிக்சல் 7 ப்ரோ 2025ல எப்படி இருக்கு யூஸ் பண்ண அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மொபைல கண்டிப்பா நீங்க வாங்குறதுனா வாங்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஒரு நல்ல டீல்ல கிடைச்சுன்னா கண்டிப்பா இந்த மொபைல் வாங்கலாம். ஸ்டீல் தான் 25Kலாம் கிடைச்சுன்னா கண்டிப்பா இது ஒர்த் மிஸ் பண்ணாதீங்க. பட் சொன்ன மாரி அத மட்டும் யூசேஜ் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிக்சல் 7 ப்ரோ பத்தி வேற டவுட்ஸ் அண்ட் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். உங்கள அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் கான்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நான் உங்கள் ஏகே. வரேன். திரும்ப வரேன்.